10th Standard Maths, Coordinate Geometry, Chapter 5, Exercise 5.2, 1 to 4. What is the slope of a line whose inclination with the positive direction of x-axis is 90 degree, 0 degree? இப்போ டேனோட வேல்யூ படிப்போம். நமக்கு tan 0 டிகிரின்னா 0, tan 30 டிகிரின்னா 1/√3, tan 45 டிகிரி 1, tan 60 டிகிரின்னா √3, tan 90 டிகிரின்னா இன்ஃபினிட்டிவ். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. எம்மோட இது ஃபார்முலா வந்து டேன் தீட்டா. இப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து 90 டிகிரி. இப்போ டேன் 90ன்னா நமக்கு தெரியும் இன்ஃபினிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு என்னது டேன் தீட்டா. எம் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இப்போ தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. இப்போ டேன் 0ன்னா என்னது 0. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் whose slope is 0 and 1? இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0 கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து தீட்டா கொடுத்துட்டு நமக்கு வந்து எம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ எம்மோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, தீட்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேன் தீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த சைடு எடுத்துடுங்க. டேன் என்னது தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 0. இப்போ தீட்டா ஈக்குவல் டு இப்போ வேல்யூ வந்து என்ன வரும், தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ 0 வேல்யூ ஒன்று சொன்னால் நமக்கு என்னது டேன் 0 டிகிரி. ஓகே, எம் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ டேன் தீட்டானா 1. இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு டேன் 1ன்னு சொன்னால் என்ன வேல்யூ ஒன்று பாருங்கள். 1ன்னா 45 டிகிரி. டேன் 45 டிகிரி அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். Find the slope of a line joining the points. இப்போ 5√5 with origin 0, 0. இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப்பு கண்டுபிடிக்க சொன்னால் ஃபார்முலா m is equal to y2 minus y1 by x2 minus x1. ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது, ஸ்லோப் ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. இப்போ 2 பாயிண்ட்டை எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1, செகண்ட் பாயிண்ட் y1, இது x2, இது வந்து y2. இப்போ நமக்கு ஃபார்முலா படி y2ன்னா 0 மைனஸ் y1ன்னா √5 டிவைடட் பை x2ன்னா 0 மைனஸ் x1ன்னா 5. ஓகே, இப்போ மைனஸ் √5 டிவைடட் பை -5ன்னு வருது. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு √5ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √5 5 வரும். தென் 5 × √5ன்னா 5√5. இப்போ 5 வந்து கேன்சல் ஆகிடும். அதாவது 2 தடவை √5 மல்டிப்ளை பண்ணான்னா ஒரு 5 வரும். தென் இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1/√5. இப்போ ஸ்லோப் வந்து என்ன வந்திருக்கு 1/√5. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். sin theta, minus cos theta and minus sin theta cos theta. இப்போ இது x1 y1, இது x2 y2. ஸ்லோப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா y2 minus y1 by என்னது x2 minus x1. இப்போ நமக்கு தெரியும் வேல்யூ வந்து y2ன்னா என்னது cos theta மைனஸ் y1ன்னா மைனஸ் cos theta டிவைடட் பை sin theta மைனஸ் sin theta மைனஸ் x1ன்னா sin theta. ஓகே, இப்போ cos theta மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos theta டிவைடட் பை இப்போ 1 sin theta 1 sin theta 2 மைனஸ் வந்திருக்கு, ஆட் பண்ணி அதே சிம்பிளாக போடுங்க. -2 sin theta that is equal to cos theta plus cos thetaன்னா 2 cos theta டிவைடட் பை -2 sin theta. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் cos theta by sin thetaன்னா ஃபார்முலா வந்து என்னது cot theta மைனஸ் cot theta. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு, நல்லா பார்த்துருங்க. ஸ்லோப்பு ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இப்போ இதுவும் அதே மாதிரி x1 y1 x2 y2 எடுத்துட்டு y2 அப்படின்னா cos theta மைனஸ் y1ன்னா என்னது மைனஸ் cos theta டிவைடட் பை x2 மைனஸ் sin theta மைனஸ் நெக்ஸ்ட்டு x1 அப்படின்னா sin theta.
that is equal to cos theta minus into minus plus cos theta divided by minus sin theta minus 2 sin theta. இப்போ 2 cos theta by minus 2 sin theta minus 2 cancel ஆகிடும். நமக்கு cos theta by sin theta ஃபார்முலா வந்து cot theta. இப்போ minus cot theta. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. What is the slope of a line perpendicular to the line joining A of 5, 1? அதாவது the slope of a line perpendicular to the line joining என்ன கொடுத்துருக்காங்க 5, 1 and P where P is the midpoint of the segment joining. அந்த லைனில் வந்து ஒரு P and ஒரு பாயிண்ட் வருது. இதோட midpoint of line joining வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு செக்மெண்ட் வந்து 4, 2 and minus 6, 4. நம்ம அப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் மிட் பாயிண்ட். இப்போ P is the midpoint of the segment joining 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா x1 + s2 / 2 y1 + y2 / 2. இப்போ இது வந்து x1 y1 x2 y2. இப்போ 4 x1 4 x2 -6/2. அதே மாதிரி y1 2 y2 4/2. 4 - 6 -2/2. 2 + 4 6/2. இப்போ இது கேன்சல் பண்ணிவிடுங்க -1. இது கேன்சல் பண்ணிவிடுங்க 2 3s are 6. இப்போ -1, 3. இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நமக்கு இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வந்துச்சு. என்னது வந்துச்சு -1, 3. பியோட பாயிண்ட் -1, 3. இப்போ நமக்கு பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் ஒரு ஏ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 5, 1. இப்போ இந்த ஏ பாயிண்ட்டும் இந்த பியோட இந்த பாயிண்ட்டும் வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறோம். A of 5, 1 P of -1, 3. இப்போ இது x1 y1 இது வந்து s2 y2. The slope of AP equal to அதே சேம் ஃபார்முலா y2 - y1 / s2 - x1. இப்போ பாருங்க 3 - 1 divided s2 - x1 -1. நெக்ஸ்ட் மைனஸ் x1 என்னது 5. நெக்ஸ்ட் 3 - 1 2. -1 - 5 ஆன்சர் வந்து -6. தட் இஸ் ஈக்குவல் டு இதுவும் அதே மாதிரி கேன்சல் பண்ணிவிடுங்க -1/3. 2 3s are எவ்வளவு 6. அப்போ -1/3. நமக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் ஸ்லோப் ஆஃப் த லைன் பெர்பெண்டிகுலர் டு எது ஏபின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெர்பெண்டிகுலர் டு அப்படி கொடுத்தாங்கன்னா -1 ஸ்லோப் ஆஃப் என்னது ஏபி -1 ஸ்லோப் ஆஃப் ஏபி அதாவது -1/m வரும். தட் இஸ் ஈக்குவல் டு -1 ஸ்லோப் ஆஃப் ஏபி. நமக்கு ஸ்லோப் வந்து என்ன வந்துச்சு -1/3. இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிவிடுங்க -1 × -3/1 இன்டு பண்ணிவிடுங்க -1 × -3 + 3. ஓகே, தேங்க்யூ. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.